அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் அரபு மொழியுடைய சொற்களின் அர்த்தங்களை அறிந்து கொள்வதற்காக நம்ம திருக்குரானை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு சொல்லுடைய அர்த்தத்தையும் பார்ப்பதோடு நம்ம இதுவரைக்கும் கடந்த காலத்தில் படித்த பாடம் இருக்கு இல்லையா, அதையும் அப்ளை பண்ணி என்ன செய்கிறோம், உங்களுக்கு இணைத்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ நேற்றைய பாடத்தில் என்ன செஞ்சோம்னு கேட்டால், மூசா நபியுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவர் தண்ணி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒக்குல்னா நாம் சொன்னோம், இல்ரிப் நீ அடி, பி அசாக்க உனது கைத்தடியால், அசான்னா கைத்தடி சரியா, பி அசான்னா கைத்தடியை கொண்டு, கைத்தடி மூலம், பி அசாக்க என்றால் உமது கைத்தடி மூலம், பி அசாக்கன்னா உமது கைத்தடி மூலம் அல்லது கைத்தடியை கொண்டு அடிப்பீராக. அல் ஹஜர, ஹஜர்னா பாறை, ஏதோ ஒரு பாறைன்னு அர்த்தத்துக்கு வர்ற அந்த ஹஜரும்பாங்க. குறிப்பிட்ட பாறையாக இருந்தால் அல் போட்டுருவாங்க. அப்போ அங்கனக்குள்ளே ஒரு பாறை தான் இருக்குது, அல் ஹஜர இந்த பாறைன்னு அர்த்தம். அல் போட்டால் என்ன அர்த்தம், இந்த அந்தங்கிற அர்த்தம் வந்துடும். அல் ஹஜர இந்த பாறை அடி, அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கிறது, பாறை என்ன மலை குன்று மாதிரி கூட இருக்கலாம், அதில் போய் இந்த கைத்தடியினால் அடி என்று சொன்னோம். சொன்ன உடனே ஃபன் ஃபஜரத், இன் ஃபஜரன்னா பீரிட்டு என்ன செஞ்சு வந்துச்சு. அப்போ பீரிட்டு வந்தது, மின்ஹூ அதிலிருந்து, மின்னுங்கிறது இருந்துன்ற அர்த்தம் ஏற்கனவே படிச்சுட்டோம். அந்த அதிலிருந்துன்னா எதிலிருந்து, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாறை, அந்த ஹஜர், மின்ஹுண்டா மினல் ஹஜரி, ஃபன் ஃபஜரத்து பீரிட்டு வந்தது, மின்ஹூ மினல் ஹஜரி அந்த பாறையிலிருந்து பீரிட்டு வந்து அடித்தவொன்னு என்ன செய்யுது, பாறை ஒட்டிச்சு அங்கேருந்து இது செதறி தண்ணீர் பீரிட்டுக்கிட்டு வருது. ஃபன் ஃபஜரத்து மின்ஹூ அந்த பாறையிலிருந்து பீரிட்டு வந்தன, இசுனத்தா அஷரத்தை, இசுனத்தா அஷரத்தை நம்பருக்கான்னு தனியாக காட்டுறேன். இசுனத்தா அஷரத்தை, இசுனத்தா அஷரத்துங்கிறது என்னது, 12க்கு உள்ளது நம்பர், ஏற்கனவே படிச்சிட்டோம்ல. இசுனா அஷர, இசுனத்தா அஷரத்தை அப்படிங்கிறது வந்து நம்பருக்கு உள்ளது. இதில் வந்து இசுனா அஷரங்கிறது வந்து ஆண்பாலுக்கு பயன்படுத்துவாங்க. இசுனா அஷரன்னா ஆணுக்கு இந்த 11 12க்கு மட்டும் தனி சட்டம் இருக்குல்ல, அதில் வந்து ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துட்டீங்க. அந்த அடிப்படையில் இசுனா அஷரன்னு வந்தால் ஆண்பால்னு அர்த்தம், இசுனத்தா அஷரத்துன்னு வந்தால் பெண்பால்னு அர்த்தம். எதை பெண்பாலை காட்டுறாங்கன்னா ஐனுன்னு இருக்குல்ல, இந்த ஐனுங்கிற வார்த்தைக்கு வந்து ஊற்றுக்கண் என்று அர்த்தம். ஊற்றுக்கண் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய ஐன் வந்து பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. ஊற்றுக்கண் வந்து ஊற்றுக்கண்ணை சொல்வதாக இருந்தால் அது வந்து என்ன, 2 தானே இருக்குது அரபியில் வந்து பொதுப்பால்ங்கிறது கிடையாது. ஒன்று ஆணாக சொல்லணும், இல்லை பெண்ணாக சொல்லணும். தமிழில் என்ன செய்வோம், ஆடு வந்ததுமோ, அவன் வந்தான்னு சொல்லுவோம், அவள் வந்தாள்னு சொல்லுவோம், 3 வச்சுருக்குறோம். ஆணுக்கு இன் போட்டுக்குருவோம், பெண்ணுக்கு ஈழ் போடுவோம், இது அது இதுன்னு போட்டுக்குருவோம் மனிதனை தவிர மற்றவங்கள பேசும்போது. இந்த 3 இருக்குல்ல, அரபியில் 2 தான் இருக்குது, வந்தான் ஒன்று வந்தால் ஒன்று தான். அப்போ சில பொருளை ஆம்பளையாக போட்டு அவன்னு போட்டு விட்ருவாங்க, சில பொருளை பொம்பளையாக போட்டு அவள்னு போட்டுருவாங்க. அப்போ எதையெல்லாம் பெண்பாலாக போடுவாங்க, எதையெல்லாம் ஆண்பாலாக போடுவாங்க என்பது அதை மனப்பாடம் பண்ணி லிஸ்ட்டு போட்டு நான் பண்ண இயலாது. நம்ம அந்த புழக்கத்தில் வர்றதை பார்த்து மைண்டில் உட்காந்துரும். அந்த இசுனத்தா அஷரத்துன்னு போட்டிருக்காங்கல்ல, ஐனுக்கு ஐனு முன்னசு, ஐன் என்பது என்னது, அது ஒரு பெண்பால் சொல்லு. அப்போ ஊற்றுக்கண் என்ற அர்த்தம், அது பெண்பால் சொல்லாக இருக்கிறதுனால தான் பெண்பால் 12 ஊற்றுன்னு சொல்வதாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும், இசுனத்தா அஷரத்தை தான் சொல்லணும். ஐனு பெண்பாலாக இருக்கிறனால. ஒரு தலை மண்டன்னு வச்சுக்கிறோம், ரசுன்னு வச்சுக்கிறோமே, இசுனா அஷர ரசன் 12 தலை, இசுனா அஷர வஜுகன் 12 முகம், வஜுகெல்லாம் ஆண்பால், ரசுலாம் தலையெல்லாம் ஆண்பால். அது ஆண்பாலாக இருந்தால் இசுனா அஷரன்னு வந்திருக்கும். இங்கே வந்து ஐனு என்கிற வார்த்தை வந்து அரபு மொழியில் எங்கே வந்தாலும் என்ன செய்வாங்க, அதை வந்து பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது பெண்பாலாக இருக்கிறதுனால இசுனத்தா அஷரத்தை 11 12க்கு தனி சட்டம் தானே, அந்த சட்ட பிரகாரம் பெண்பாலுக்கு 2ம் பெண்பாலாக வந்துடணும். முதல் நம்பரும் 2வது நம்பரும்
ஆண்பாலுக்கு வந்து ரெண்டுமே ஆண்பாலாக வந்துடணும். அப்போ இஸ்னத்தா அஷரத்த ஐனன். இந்த ஐனன் வந்திருக்கு பாருங்கள், ஐனன். எதனால் ஐனன் வந்திருக்கு? படித்தோம்ல 2 நாளைக்கு முன்னாடி, தமீஸு. 12 12 என்ன? கூற்றுக்கண்ணு. அப்போ தமீஸு 12ன்னு சொன்ன பிறகு 12 என்பது மூடலாக இருக்கிறது, என்னன்னு தெரியல. 12 ஊற்றுக்கண்கள். அதனால் ஐனன் நசபு செய்யணும். தமீஸுக்கு என்ன செய்யணும்? நசபு செய்யணும். அப்போ ஃபன் ஃபஜரத்து மின்ஹு, அதிலிருந்து பீரிட்டு வந்தன, இஸ்னத்தா அஷரத்த 12 ஐனன் ஊற்றுக்கள். 12 ஊற்றுக்கள் என்ன செஞ்சு அதுலேருந்து வந்துச்சு. ஏன்னா 12ன்னா அவங்க 12 ஜாதியாக இருந்தானுவோம் அந்த கூட்டத்தார்கள். ஆளாளுக்கு அடிச்சிக்கிற கூடாதுங்கன்னு அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சு 12 ஊற்றுக்கண்கள் வந்தது. கைத்தடி அடிக்க சொன்னவுடனே ஃபன் ஃபஜரத்து மின்ஹு, மின்ஹுண்டா மினல் ஹஜரி, அந்த பாறையில். அப்போ இன் ஃபஜரங்கிற வார்த்தைக்கு லோகத்து அர்த்தம் எழுதிக்கிறங்க, பீரிட்டு ஓடுறதுன்னு சொல்லி. அப்புறம் அசாங்கிற வார்த்தைக்கு கைத்தடி, போட்டு எழுதுனா பாவம் செஞ்சான்ற அர்த்தம், அது வேறு அசா. இது அசாங்கிறது பெயர் சொல், இது கைத்தடிக்கு சொல்கிறது. இஸ்னத்தா அஷரத்தங்கிறது அது எண்ணி நம்பர் 12ங்கிற அர்த்தம். ஐனன்கிறது ஊற்றுக்கன்ற அர்த்தம். ஐனுங்கிறதுக்கு வந்து அரபு மொழியில் ரொம்ப அதிகமான அர்த்தம் உள்ள சொல் ஐனு தான். இந்த இடத்துல தான் ஊற்றுக்கன்ற அர்த்தம் தவிர எங்கே வந்தாலும் ஊற்றுக்கன்னு சொல்லக்கூடாது. ஐனுண்டா கண்ணுன்ற அர்த்தம் இருக்குது. ஐனுண்டா வந்து முட்டுக்கால் முழங்காலுக்கு ஐனுண்டா அர்த்தம் இருக்கிறது. ஐனுண்டா தலைவன்கிற அர்த்தம் இருக்கிறது. ஐனுண்டா சிஐடி உளவு வேலை பார்க்குறவன் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. அது மாதிரி வந்து பல அர்த்தம். ஐனுக்கு தங்கம்ன்ற அர்த்தம் இருக்குது. ஐனுக்கு ஐனுங்கிறதுக்கு வந்து ஏராளமான அதிக அர்த்தம் உள்ள சொற்களில் இது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அதனால் ஐனுங்கிறதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எந்த அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துல ஊற்றுக்கண் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஊற்றுக்கண்ட அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஐனுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? ஐனு என்றால் ஊற்றுக்கண். நம்ம கண்ணு கூட ஐனு தானே. நம்ம கண் இருக்குல்ல, பார்க்குற கண், அதுக்கு அரபியில் என்ன பேர்? ஐனு ஊற்று கண்ணுன்ற அர்த்தம். ஐனே ஐநானி 2 கண்கள் அப்படிங்கிறோம்ல, அதுக்கு ஐனு தான். அப்போ 2 3 அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஐனுண்டா கண், ஐனுண்டா தலைவர், ஐனுண்டா வந்து ஊற்றுக்கண்ணு, ஐனுண்டா தங்கம், ஐனுண்டா வந்து ஒருத்தவங்க ஐனுண்டா சிஐடி வேலை பார்க்குறான்ல, இப்படி உத்து பார்க்குறான்ல, அதனால் அவனுக்கு பேர் ஐனுன்பாங்க. இப்படி அந்த மாதிரி பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பல அர்த்தத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு அர்த்தம் தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஊற்றுக்கண். அப்போ அதிலிருந்து பீரிட்டு வந்தது ஐனன். 12 ஊற்றுக்கண்கள் வந்தன. அது முடிஞ்சு விட்டது. வந்த உடனே கது அலிம. கது அலிமன்னா உறுதிபட அறிந்தார்கள். இந்த கது என்கிற வார்த்தை ஏற்கனவே நடத்தினதான் ஞாபகம் இல்லை எனக்கு. நடத்திருப்பேனா இல்லை, இப்போ நடத்தாட்டி இப்போ சொல்லிக்கிடுவோம். கதுங்கிற வார்த்தை இருக்குது பாருங்களேன். இந்த கதுங்கிறது வந்து ஃபேலில் வரும், இஸ்முலாம் வராது. கது என்கிற வார்த்தை இதில் வரும், வினை சொல்ல தான் வரும். எந்த வினை சொல்ல வரும்? சென்ற காலத்தில் வரும், இல்லாட்டி அந்த நிகழ்காலம் வருங்கால சொல், அது 2ல் தான் வரும். ஏவல் விளக்கெல்லாம் வராது. இவனுங்க தான் இதில் 2ல் தான் வரும். சென்ற கது லரப கது எல்ரிபு, கது ஆலிம கது ஏலமும். இந்த கது என்கிற வார்த்தை வந்து சென்ற காலத்தில் வரும், இல்லாட்டி வருங்காலத்தில் வரும். ஆனால் 2லையும் வரும்போது அர்த்தம் வெவ்வேறு அர்த்தத்துக்கு வரும். சென்ற காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் உறுதிபடன்னு அர்த்தம். கது அலிமன்னா உறுதிபட அறிந்தார்கள். வெறும் அலிமன்னா அறிந்தார்கள். கது அலிம உறுதிபட அறிந்தார்கள், அறிந்தார்கள். வருங்காலத்தில் வந்துச்சின்னு சொன்னால் கது ஏலமுன்னு வச்சுக்கிடுவோம். கது அலிமவை ஏலம் வருங்காலமாக மாற்றுங்க. கது ஏலமும் சில வேளை சில நேரத்தில் அறிவார்கள். சில போது சில நேரத்தில் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு கது என்சுருன்னா சில நேரம் உதவி செய்வான். கது நசர உறுதிபட உதவி செஞ்சான். நசரன்னா உதவி செஞ்சான். கது நசரன்னா கண்டிப்பாக உதவி செஞ்சான், உறுதியாக உதவி செஞ்சான். அதை கது என்சுருண்டு போட்டுக்கின்னு வைங்களேன், அங்கே உறுதியான்னு சொல்லிடக்கூடாது. வருங்காலம் என்சுரை கவனிக்கணும். இந்த கது வந்துச்சுன்னு சொன்னால் அது வருங்காலத்தில் நுழைஞ்சிருக்குதா, சென்ற காலத்தில் சேர்ந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். சென்ற காலத்தில் வந்தால் உறுதிபடன்னு அர்த்தம் செய்யுங்க. வருங்காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் சில வேலை அப்படின்னு அர்த்தம் செய்யணும். சிறிதளவு அப்படி. அப்போ இந்த இடத்துல கது சென்ற காலத்தில் வந்திருக்குது. கது அலிம உறுதிபட அறிந்து கொண்டார்கள்.
குல்லு உனாசின், உனாசுன்னா மனிதர்கள், குல்லுண்டா அனைத்தும், குல்லுண்டா எல்லாரும்னு அர்த்தம். என்ன, குல்லு இன்சான்னா ஒவ்வொரு மனுஷனும், குல்லு இம்ராத்தின்னா ஒவ்வொரு பெண்ணும், குல்லு கிதாபுன்னா ஒவ்வொரு கிதாபும், குல்லு பலதின்னா ஒவ்வொரு ஊரும் அப்படின்னு ஒவ்வொருங்கிற அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் குல்லுங்கிற வார்த்தை. குல்லுன்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு, எங்கெல்லாம் குல்லு வருதோ அதுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொருன்னு அர்த்தம். குல்லுஹும் அவர்கள் ஒவ்வொருவரும், குல்லுஹுன்ன அந்த பெண்கள் ஒவ்வொருவரும் அப்படிங்கிறதுக்கு ஆண் பெண் ரெண்டுக்கு வரும் சரியா. குல்லுன்னா எல்லாரும் அர்த்தம், ஒவ்வொருவரும் அர்த்தம். அந்த குல்ல வந்து உனாசுன்னா மனிதர்கள், இன்ஸுங்கிறோம்ல அதுக்கு வந்து உனாசும்பாங்க மனிதர்கள். குல்லு உனாசின், ஒவ்வொரு இலாபத்து செஞ்சு தான் சொல்லணும். குல்லுக்கு பின்னாடி என்ன செய்யணும், குல்லு கிதாபின், குல்லு கிதாபுன்னு சொல்லக்கூடாது. குல்லுவை இந்த கிதாபை இலாபத்து செஞ்சு ஒவ்வொரு கிதாபுன்னு சொல்லுவதாக இருந்தால், குல்லு குத்துபின் ஒவ்வொரு குத்துப்புண்டு பன்மையாக இருந்தால் குத்துப்புண்டு போட்டு என்ன செய்யணும், இலாபத்து செஞ்சு சொல்லணும். அதனால் குல்லுக்கு அப்புறம் உனாசுன்னு வந்திருக்குல்ல, உனாசுன்னா மனிதர்கள் எழுதிக்கிறங்க. குல்லு உனாசுன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நபரும் அர்த்தம். அது அலிம உறுதிப்பட அறிந்தார்கள், குல்லு உனாசின் ஒவ்வொரு மனுஷனும், அந்த இஸ்ரவேல் மக்களில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தார்கள், மஷ்ரபஹும் எதை அறிந்தார்கள், மஷ்ரபஹும். மஷ்ரபுனா என்ன, உங்களுக்கு ஏற்கனவே சர்ஃபில் படித்த சொல்லுதான். ஷரிபண்டா என்ன அர்த்தம், குடித்தான், ஷரிப குடித்தான். அதில் வருங்காலம் ஃபைலண்டு வர்றதுனால எஷ்ரபுன்னு வரும், எஷ்ரபு குடிப்பான். அதில் இருந்து இஸ்முல் மக்கான் எடுப்போம்ல, மக்கான், மக்கான் என்ன செய்யணும், மஃஅலுன்னு எடுப்போம்ல, மஷ்ரபுன் குடிக்கும் இடம், ஷரிப குடித்தான், எஷ்ரபு குடிப்பான், மஷ்ரபுன் மத்துபகுன் சமையல் கூடம், மக்குத்தபுன்னு படித்தோம்ல, அளவு மஃஅலுன்னு படித்தோம்னு சொன்னால் அந்த செயல் நடக்கும் இடம்னு அர்த்தம் வந்துடும். கத்தபண்டா எழுதினான், மக்குத்தபுன் எழுதுகின்ற இடம், தபகண்டா சமைத்தான், மத்துபகுன் சமைக்கின்ற இடம் அப்படின்னு வந்துடுது. அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யும், ஷரிபவுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மஷ்ரபுன் குடிக்கும் இடம், மஷ்ரபுஹும் அவர்கள் குடிக்கும் இடம், அவர்களது குடிக்கும் இடம். மஷ்ரபஹும்னா என்னது, அவர்களுடைய குடிக்கும் இடம். மஷ்ரபுஹும் தான் இது. மஷ்ரப்ப என்று ஏன் நசப்பு வந்திருக்குன்னு கேட்டால், இது வந்து மஃபூலு. எதுக்கு மஃபூலு, அறிந்தார்கள்னு வந்துச்சுல, அறிந்தார்கள்னு எதை அறிந்தார்கள், இந்த இருக்குல்ல கது அலிமன்னு வந்துச்சுல, கது அலிம அறிந்தார்கள், குல்லு உனாசின் கது அலிமன்னா ஃபேலு அறிந்தார்கள், குல்லுனா ஒவ்வொருத்தரும் ஃபாயிலு, யார் அறிந்தது எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். எதை அறிந்தார்கள், மஷ்ரபஹும் மஃபூலு. மஃபூலுங்கிற அதை இதைன்னு வந்தால் என்னது, நசபு செஞ்சு விட்டுறணும். அதை இதைன்ற அர்த்தம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அது மஃபூல். அது மஷ்ரபஹும், மஷ்ரபு தான் இருந்துச்சு, மஷ்ரபஹும்னு வந்துச்சு நசபு அது. அப்போ மஷ்ரபஹும்னா அவர்களுடைய குடிக்கும் இடத்தை, அவர்கள் அவங்க 12 பிரிஞ்சிருச்சுல, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் தனித்தனியாக 12 பேரும் பிரியணும்ல, அவனுக்குள்ளது எதுங்கிறத ஏதோ ஒரு அடையாளம் போட்டிருப்பான் மலர்கள்லாம், தெரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னுடையது, இது ஏன் கூட்டத்துக்கு உள்ளது, அது ஓன் கூட்டத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அறிஞ்சு கொண்டார்கள். அப்போ ஒவ்வொரு உனாசனும் ஒவ்வொரு குழுவும் என்ன செய்தார்கள்னா மஷ்ரபஹும் அவங்களுடைய குடிக்கும் இடத்தை அறிந்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஒரு அடையாளத்தில் அந்த பேரிட்டு வந்திருக்கு. ஊற்றுக்கண் வருது. 12 வந்தவனை அடிச்சுக்கிட்டு சாவாமல் இது உனக்கு இது உனக்குன்னு பிரித்து அறிந்து கொள்ளும் வகையில் எல்லாம் நெஞ்சிருக்கிறான், அந்த ஊற்றுக்கண்ணை வந்து வர வச்சுருக்கிறான். அப்போ இதில் தெரிஞ்சுக்கிட்டது கது வந்தால் அவருடைய சட்டம். முன்னாடி சொல்லிட்டேன்னா விட்டுருங்க, சொல்லாட்டி புதுசாக வச்சுக்கிறங்க. அலிமை தெரிஞ்ச விஷயந்தான், மஷ்ரபும் தெரிஞ்ச விஷயந்தான், ஷரிபவுலேருந்து வரக்கூடிய இஸ்முல் மக்கான்றது தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது வந்து குழு. அடுத்தது என்னது, குழுன்னு வருது. குழுன்ற என்ன, குழு பல தடவை வந்துருச்சு. குழுங்கிறது வந்து அக்கலவுலேருந்து குழு, குழுன்னு வரும் பொழுது இந்த ஹம்சாவை கொண்டு ஆரம்பிக்கிற சொல்லாக இருந்தால் ஏவல் வினை எடுக்கும் பொழுது உக்குள்னு வரும். தாவுக்குள்ன்றது உக்குள்னு சொல்வதற்கு சிரமமாக இருக்குதான். 2 அலிஃபையும் எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டு என்ன குள்னு சொல்லிடுறாங்க. அக்கலை சாப்பிட்டான், குள் சாப்பிடு. அகதை பிடித்தான், ஹுது பிடி. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்போ அக்கலவுலேருந்து குள்
ஒருத்தனாக இருந்தால் குல் சாப்பிடு, குல், குலா, குழு, நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கள், குழு நீங்கள் உண்ணுங்கள் அர்த்தம். வஷ்ரபு, வ இஷ்ரபுன்னு அர்த்தம். வஷ்ரபுன்னா அர்த்தம், வ பிரித்து எடுத்தீங்கன்னா வ மேலும், இஷ்ரபு குடியுங்கள், ஷரிபன்னா குடித்தான், இஷ்ரபுன்னா குடியுங்கள். அப்போ குழு வஷ்ரபு உண்ணுங்கள் பருகுங்கள், குழு வஷ்ரபுன்னா அர்த்தம் உண்ணுங்கள் பருகுங்கள், மின் ரிசுக் இல்லாஹி அல்லாவுடைய ரிசுக்கை, அல்லாவுடைய அந்த பாக்கி உணவை என்ன செய்யுங்க நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அப்போ அல்லாவுடைய உணவை உண்ணுங்கள் பருகுங்கள் வந்துருச்சா. அடுத்து வலா தஅசவ் ஃபில் அர்தி முஃப்சிதீன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வலா தஅசவ்ங்கிற வார்த்தையை கவனிக்கணும். இந்த தஅசவ்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லத்துறை எழுத்துலேயே வாசகம். இதை வந்து வேறு சொல்லிலேருந்து பார்க்குறாருந்தா உங்களுக்கு இந்த காட்டுறேன் பாருங்களேன். அசிய, அசியங்கிறது ரலிய மாதிரி உலா தாசவுன்னு இருக்குல்ல, அதனுடைய அசல் வந்து சென்ற கால வினை வந்து அசிய. அசிய என்றால் குழப்பம் செய்தான். அசியன்னு அர்த்தம் குழப்பம் செய்தான். அசியவை அப்படியே சொல்லலாம், ரலிய மாதிரி என்ன செய்யலாம் சொல்லலாம். அதனுடைய வருங்காலம் என்ன, யசவு. ஏசையுன்னு வருமா, ஆமாம் ஏசை, ஏ போட மறந்துட்டேன், ஏ தான் வரணும். ஏசையு, ஏசையுன்னா வந்து குழப்பம். இப்போ ஏ மாற்றிக்கிறங்க, ஏசையு. ஏசையுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன், அது ஏக்கி லம் இருக்குது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது. அப்படி இருந்தால் ஏசையு என்று இருந்தால் ஏசா என்று தான் சொல்லணும். ஏசையு என்று இருக்கும்னா என்ன செய்யணும், எருள் ஐயுண்டு தான் என்ன செய்வோம், எருளான்னு சொல்லுவோம்ல. எருள் ஐயு என்று இருந்தால் எருளான்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும், இந்த ஏயா கூட மாற்றி போடுறான். இப்போ ஏசாயு. அப்போ ஏசை எப்படி சொல்லணும்னா ஏசா, ஏசையுன்னு இருக்கிறது, சையுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஏசா வருங்காலம் ஏசான்னு வந்துடும். அப்போ அசிய ஏசா, அந்த ஏசாவை சர்வ் செஞ்சால் எப்படி வரும், ஏசா அது ஒருமை. ஏச யானி, அதில் இல்லத்து பிரச்சனை இல்லை, இருமையில். ஏச யூன, ஏச யூன, யூனண்டா என்னது, பன்மைக்கு உள்ளது. ஏச யூன, அதுலேயும் வாகப்பட்டு விட்ருக்கானா, ஏச யூன, ஏச யூனா. ஏச யூனன்னு சொல்லலாமா, ஏச யூனன் ஏசாங்கிறது ஓகே. ஏச யானி அது தசனியாவில் இருமையில் மாற்றம் செய்யக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே உள்ள சட்ட பிரகாரம் சையூன, இந்த சையூன் வந்துருச்சுல, அப்படி வந்தால் அந்த ஏயை அலிஃபாக மாற்றிடுவீங்க. அப்போ சாவுனண்டு வரும், ரெண்டு சுக்குனுக்காக மறுபடியும் அலிஃபை போக்கிடுவீங்க. சாவுன எப்படி வந்துடும், சையூன என்பது எப்படி வந்துடும்னு கேட்டால் இந்த மாதிரி வந்துடும், சாவுன. அப்போ எர்லா, எர்லா மாதிரி, எர்லா எர்லையானி எர்லவுனன்னு சொல்கிறோம்ல, சவுனன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தாசா, தாசையானி, ஏசைன, அதில் ஒன்றும் செய்ய முடியாது, பெண்பால் பெண்மை. அதுக்கடுத்தது தாசா, தாசையானி, தாசையூன, தாசையூன. இந்த தாசா தாசையானியில் பஞ்சாயத்து இல்லை. தாசையூனங்கிறது எப்படி சொல்லணும், சையூண்டு வருதில்ல, சையூண்டு வந்தால் சாண்டு மாறிடும். அப்போ சாவுனாண்டு வரும். வந்துச்சுன்னா அலிஃபு ஒரு சுக்குனு, வா ஒரு சுக்குனு, அலிஃபை எடுத்துடணும். சவுன, சயூனண்டு வரும். என்ன செய்யும், சவுனண்டு வந்துடும். இந்த இப்படி வந்துடும். இந்த சவுனவில் வந்து இப்போ விளக்கல் வினை சொல்கிறோம்ல, லா போட்டு, அதனுடைய சட்டம் என்ன, ஒருமையாக இருந்தால் சுக்குன் செய்யணும், இப்போ மற்ற நூன் உள்ள இடத்துல நூனை போய்க்கிடணும், பெண்பால் பன்மை நூனை தவிர எல்லா நூனையும் போய்க்கிடணும். அப்போ லாவை சேர்த்துட்டிங்கன்னா லா சவ் நூனை எடுத்துடணும். இப்போ சவுனான்ட்டு சொன்னால் அது வருங்காலம். நூனை எடுத்துட்டு லாவை போட்டிங்கன்னா அது விளக்கல் செய்யாதே, போகாதுன்னு தடை செய்கிறோம்ல, நஹி, நஹிக்கு உள்ள வாசம். அப்போ சவுன என்று இருந்தது, அதனுடைய அசல் என்னன்னு கேட்டால் யூன. யூன என்பதில் வந்து ஏஐ அலிஃபா மாற்றுவோம், சாவுனண்டு வரும், அலிஃபையும் எடுத்து விட்ருவோம், சவுனண்டு வரும். இப்போ நஹியுடைய
விலக்கலுடைய லா என்பதை சேர்த்தால் லா தஅசௌ 3 போயிரும்ல, அதான் இது. அப்போ ஒலா தஅசௌ, அப்போ லா தஅசௌன்னா குழப்பம் செய்யாதுன்னு அர்த்தம். அது என்ன குழப்பம் செஞ்சான், லா தஅசௌ நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள், ஃபில் அர்தி பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு அரபுடைய ஒரு ஒரு மொழி வழக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், அதாவது குழப்பம் செய்கிறான்னு வைங்களேன், இது என்ன செய்வாங்கன்னா அரபியில் வந்து குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாதீர்கள், இப்படி ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க அரபி வாசகத்தில். என்ன வரேன், குழப்பம் செய்யாதீர்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு, இப்போ லா சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் வந்து லா துஃப்சிது தான் அர்த்தம். லா துஃப்சிது நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள்னு வந்துருச்சு. அப்புறம் முஃப்சிதீன குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாதீர்கள், இப்படிங்கிறது தான் வந்து அந்த சொல்லுக்கு அர்த்தம், நேரடி அர்த்தம் வரும். ஆனால் அப்படி ஒரு நடை வந்து நம்ம மொழியில் இல்லை. நீங்கள் மொழியாக்கம் செய்யும் பொழுது குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாது அப்படின்னு செய்யக்கூடாது. இது மாதிரி வரக்கூடியது என்னென்று உதாரணமாக என்ன செய்வாங்கன்னா அரபியில் வந்து லரபன்னு அடித்தான், லரப்து அடித்தேன், லரப்து லர்பன் அப்படிம்பாங்க. அடிப்பதாக அடித்தேன்ட்டு அர்த்தம் செய்வாங்க. அப்படி ஒன்று இருக்கு நம்ம மொழியில். ஒரு விஷயத்தை வந்து நல்லா வலிமையாக உறுதியாக செஞ்சான்னு சொன்னால் இந்த ஸ்டைலில் பேசுவாங்க. லரப்து லர்பன், நன்கு அடித்தேன். லரப்துக்கு அடித்தேன்ற அர்த்தம், லர்பன்னா அடித்தல்னு அர்த்தம். அடித்ததாக அடித்தேன்னா அது என்ன அர்த்தம், அடித்ததாக தான் அடிப்பாங்க. அப்படி ஒரு ஒரு சொல் வழக்கு தமிழில் கிடையாது. நம்ம தமிழுக்கு செய்கிற அது எதுக்காக அந்த மாதிரி ஸ்டைலில் பேசுகிறாங்கன்னு கேட்டால், அடித்ததை வந்து கன்ஃபார்மாக அடித்தேன்னு சொல்லுவான் பாருங்கள். அப்படிங்கும் பொழுது அதே வாசகத்தையே என்ன செய்வாங்க, அதனுடைய மஸ்தரையோ அது தொடர்பான சொற்களையோ போடுவார்கள். அப்போ அந்த மாதிரி போட்டால் என்ன அர்த்தம் வந்துடும், லரப்து நான் அடித்தேன், லர்பன் நன்கு அடித்தேன். அந்த லரபை 2 தடவை போட்டதுனால என்ன வந்துடுது, நன்கு அடித்தேன்ட்டு ஒரு அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி அஃப்சத குழப்பம் விளைவித்தான், இஃப்சாதன் குழப்பம் விளைவித்தாக அப்படி, அஃப்சத முஃப்சிதன் குழப்பம் செய்பவனாக குழப்பம் செய்தான்ட்டு நேரடி அர்த்தம். அப்படி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒன்று வந்து அர்த்தத்தை இல்லாமல் ஆக்கி போடணும். குழப்பம் செய்யாதீர்கள்னால் அதாவது அது மட்டும்தான் அர்த்தம், குழப்பம் செய்யாதீர்கள்னு. குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாதீர்கள்னு அது என்ன மீனிங்கு, குழப்பம் செய்கிறதா தானே குழப்பம் செய்ய முடியும். அது வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்குது. அரபிக்கு அது அப்படி அந்த அவங்க என்ன கருத்தில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா குழப்பம் இல்லை. நம்ம அந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செஞ்சோம்னா குழப்பமாக போயிடும். குழப்பம் இல்லாமல் செய்கிறன்னு அர்த்தம்னு கேட்டால், வலா தஅசௌ குழப்பம் விளைவிக்காதீர்கள், முஃப்சிதீன் அதிகமாக குழப்பம் செய்யாதீர்கள். இந்த அதிகமாக ரொம்ப வலிமையாக அதை செய்கிறது. வலா தஅசௌ ஃபில் அர்தி பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள், முஃப்சிதீன் குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த அர்த்தம் கொடுக்காமல் என்ன செய்யணும், ஏன் கொடுக்குறோன்னா அப்படி இல்லை அப்படி நம்ம மொழியில் இல்லை. ஒரு மொழி வந்து விளங்குறதுக்கு தானே வச்சுருக்குறோம். நம்ம பாஷையில் எப்படி இருக்குதோ அப்படி தான் மொழிபெயர்க்க முடியும். அப்போ வலா தஅசௌ ஃபில் அர்தி முஃப்சிதீன் குழப்பம் விளைவிப்பவர்களாக குழப்பம் விளைவிக்காதீர்கள்ன்றதுக்கு அர்த்தம். அதை என்ன கருத்தில் அரபுகள் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அந்த தடை வலிமையாக தடை செய்யவே கூடாது, குழப்பமே செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. குழப்பம் செய்யாதுங்கிறதுக்கு குழப்பமே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குல்ல. அந்த அழுத்தம் கொடுப்பது, அந்த செயலை வந்து செய்யக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சரி, செய்யாதுன்னு சொன்னாலும் சரி. ஒருத்தனை லா தல்ரிப் லர்பன் அடிக்கவே செய்யாத, இல்ரிப் லர்பன் நல்ல அடி. இல்ரிப் லர்பன் என்றால் நல்ல அடின்னு அர்த்தம். லா தல்ரிப் லர்பன் அவன் அடிக்கவே செய்யாத, லா தல்ரிப்னா அடிக்காத, லா தல்ரிப் லர்பன்னா அதை வலிமையாக சொல்கிறது. அந்த நகியை வந்து வலிமையாக சொல்கிறது. அந்த முசுபத்து உடன்பாட்டு வினையை வலிமையாக சொல்கிறது. அந்த ஏவலை வலிமையாக சொல்கிறது. அதுக்கு தான் எது வரும், அதே சொல்லை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே கருத்துடைய சொல்ல 2 டைமும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பின்னாடி நம்ம என்ன செய்வோம், அது பின்னாடி அது மஃபூலுடைய முத்தலக்குன்னு வச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்குது, பின்னாடி இருக்குது. இப்போதைக்கு நீ விளங்கிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், வலா தஅசௌ நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள், விளக்கல் வினை. ஃபில் அர்லி பூமியில் இதே போதும். முஃப்சிதீன குழப்பம், அஃப்சதவுலேருந்து இஸ்முல் ஃபாயில். அஃப்சதனா குழப்பம் செஞ்சான், முஃப்சிதுன் குழப்பம் செய்கிறவன், முஃப்சிதுன் முஃப்சிதானி முஃப்சிதூன குழப்பம் செய்யக்கூடியவர்கள். நசபு செய்கிறதுனால
முஃப்சிதீன குழப்பம் செய்பவர்களாக குழப்பம் செய்யாதீர்கள்னு தான் அர்த்தம் வருது. அதை அப்படி செய்யாமல் அந்த முஃப்சிதனை விட்டுப்புட்டு இந்த முஃப்சிதினால் உள்ள அந்த எதுக்காக அந்த முஃப்சிதை போடுறானோ அந்த கருத்தை கொண்டு அதில் சேர்த்துடணும். லா தஸௌ குழப்பமே செஞ்சிடாதீங்க ஃபில்லர்லி முஃப்சிதீன். முஃப்சிதீனுக்கு தான் அந்த குழப்பமேங்கிறோம்ல, அந்த அந்த ஏகாரம் கொடுக்குறோமோ அதுதான் அர்த்தம். அப்போ ஒலா தஸௌ ஃபில்லர்லி பூமியில் குழப்பமே செய்து விடாதீர்கள் அப்படின்ற அர்த்தத்துக்கு இப்படி போடுவாங்க. இதில் வந்து முஃப்சிதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வாசகம் தான் அப்சதோவில் வந்தது. அடுத்ததாக வந்து இது கொளுத்தும் நீங்கள் கூறியதை எண்ணி பாருங்கள். என்ன கூறுனீங்க? நீங்கள் என்ன வந்து அது விஷயத்தை வழங்கிக்கிறன்னு இவங்க இல்லை. யாரை பார்த்து பேசுது? மதீனாவில் இருந்த யூதர்களை பார்த்து தான் பேசுகிறோம். அப்போ தானே குர்ஆன் இறங்குது. இவனை சொன்னான் மூசாட்ட, நீங்கள் சொன்னீர்கள்னு சொல்கிறது இவனை பார்த்து பேசினாலும் இதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்கள் அப்பம்பாட்டனை பார்த்து உங்கள் சமுதாயம்னு அர்த்தம். நீங்கள் சொன்னீங்கன்ற அர்த்தம் தான். உன் அப்பம்பாட்டன் சொன்னால் உனக்கு தெரியுங்கிறதுனால என்ன செய்வோம்? நீங்கள் சொன்னீர்கள்னு அர்த்தம். இது குளுத்தும்னா நீங்கள் சொன்னதை எண்ணி பாருங்கள். நீங்கள் சொன்னதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய முப்பாட்டன்மார்கள் சொன்னதை, மூசா நபி காலத்தில் வாழ்ந்தாங்களே அவங்க சொன்னதை எண்ணி பாருங்கள். அவங்க பரம்பரையாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை போட்டிருக்கு. இது குளுத்தும் நீங்கள் கூறியதை நினைத்து பாருங்கள். என்ன கூறுனீங்க? யா மூசா, மூசாவே. யான்னு ஏற்கனவே படித்தோம்ல. யா என்ன படித்தோம்? 5 வந்துச்சுல. யா யா ஹயா ஐ ஆ 5 எழுத்து அழைக்கிறதுக்கு உள்ளது. அதில் யா ஒன்று. யாண்டா கூப்பிட்றது. யா மூசாண்டா மூசாவே. அப்போ இந்த இது மூசாவில் ஏராபு வராது. அந்த அலிஃப் உள்ள சொல்ல ஏ உள்ள சொல்ல இருக்கனால ஏராபு வராது. யா மூசா, மூசாவே. லன் நசுபிர சபரன்னா சகித்து கொண்டான். சபர்னா பொறுமை, சகிக்கிறது தானே. சபரன்னா சகித்து கொண்டான். சபர எசுபிரு சகித்து கொள்வான். நசுபிரு நாங்கள் சகித்து கொள்வோம். அதில் லன் சேர்ந்துச்சுன்னா நசுபு செய்யணும். லன் நசுபிர நசுபிரு என்று இருந்ததில் லன்னு வந்து என்ன செய்யணும்? இந்த லன்னு படிச்சுட்டோம். அன்னு லன்னு கை இதன் இந்த நாளும் என்ன செய்யும்? வருங்கால வினையில் வந்து நசபு செய்யும் அப்படின்னு அந்த ஆமில் பாடத்தில் படிச்சிங்க. அந்த படிப்பின் பிரகாரம் லன் நசுபிர லன் என்ன அர்த்தத்துக்கு வரும்? எதிர்மறை அர்த்தத்தை கொடுப்பதோட அதை அழுத்தமாக சொல்லும்னு நம்ம என்ன செஞ்சு படிச்சிருக்கிறோம். அதாவது லா நசுபிர் என்றால் சகித்து கொள்ள மாட்டோம். லன் நசுபிரன்னு போட்டால் சகித்து கொள்ளவே மாட்டோம். ரெண்டுக்கு வித்தியாசம். அது லன்னுக்கு பதிலாக லா போட்டிங்கன்னு வைங்க, அதுக்கு லன் போட்டாலும் ஒரே அர்த்தம் தான், சகித்து கொள்ள மாட்டோம் தான். என்ன வித்தியாசம்னு கேட்டால் அந்த லன் நூன் போட்டு சொல்லும்போது சகித்து கொள்ளவே மாட்டோம்னு என்ன செய்யும்? அதை உறுதிப்பட சொல்கிறதுக்கு உள்ளது. அப்போ மூசாவே லன் நசுபிர நாங்கள் சகித்து கொள்ளவே மாட்டோம். அலா தஆமின் வாஹிதின் ஒரு உணவின் மீது, ஒரு உணவின் மீது சகித்து கொள்ள மாட்டோம்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. நம்ம மொழி நடையில் வச்சு அந்த அலாவுக்கு என்ன அர்த்தம் நுழைக்கலாம். இதுக்கு அர்த்தம் இல்லை. அலாவுக்கு அலா வந்து வேலையை கரெக்டாக செஞ்சிருது. என்ன வேலை? தஆமின். அலா வந்தால் ஜர்ரு செய்யும்ல. அலா தஆமின் ஜர்ரு செஞ்சிருச்சு. அதுக்கு சிபத்தாக வந்திருக்கு, வர்ணனையாக வந்திருக்கு வாஹிதின் ஒரு உணவு. ஒரு உணவுன்னு அர்த்தம். ஒரு உணவின் மீது சகித்து கொள்ள மாட்டோம்னு சொல்லுவோமா? ஒரு உணவைன்னு சொல்லுவோமா? ஒரு உணவை தானே. அப்போ அலாவுக்கு அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. வேலை செஞ்சிருச்சு, அர்த்தம் இல்லை. லன் நசுபிர நாங்கள் சகித்து கொள்ளவே மாட்டோம். அலா தஆமின் தாம்னா உணவு, வாஹிதுன்னா ஒன்று. தாமின் வாஹிதுன்னா ஒரு உணவை சகித்து கொள்ள மாட்டோம். இந்த ஒரு உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, 2 உணவு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன 2 உணவு? மண் செல்வா. இவங்களுக்கு கொடுத்தது எத்தனை உணவு? மண்ணுண்டு ஒன்று, செல்வாண்டு ஒன்று. அப்போ 2 உணவே எல்லாம் ஒரு உணவுங்கிறான். அது வந்து ஒரு வகைன்ற அர்த்தம். அதாவது சோறும் குழம்பும் வச்சோம்னா 2 சாப்பாடுனா சொல்லுவோம். மண் செல்வாங்கிறது வந்து அந்த ஒன்றோட ஒன்று 2க்கு துணையாக, ஒன்று உணவாகவும் ஒன்று அதுக்கு துணையாகவும் போடுவோம்ல. அதாவது குழம்பும் சோறும் இருக்குதுன்னு வைங்களேன், அது ஒரு சாப்பாடு தானே. குழம்பு ஒரு சாப்பாடு, சோறு ஒரு சாப்பாடா? இல்லை. அதனால் ஒரு சாப்பாடுன்னு வைங்க, சோறு ஒரு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வகையான சாப்பாடு, ஒரே வெரைட்டி. அப்போ டெய்லி மண் செல்வா, மண்ணை சாப்பிட வேண்டிய செல்வாத்தோடு ஏதோ ஒன்று உணவு ஒன்று தொட்டுக்கிறது உள்ளதாக இருக்கும். அதனால தான் வாஹிதுன்னு இதை வச்சு அதை விளங்கலாம். ஒரு உணவை அவங்க சொன்ன காரணத்தினால் ஒன்றுக்கு ஒன்று இணைத்து சாப்பிடக்கூடிய உணவுன்னு விளங்கிக்கிறணும். இல்லாட்டி 2 உணவுன்னு இருப்பான்.
அவன் 2 உணவு 2ம் வெவ்வேறு உணவாக, அது ரொட்டியும் சோறுமா இருந்துச்சுன்னு வைங்க உதாரணமா, அது ஒரு உணவுன்னு சொல்ல மாட்டான்ல. அது ஒரு உணவு, இது ஒரு உணவு. ஒரு உணவுன்னு எப்போ சொல்லுவான்? ரொட்டியும் குருமாவும் குடுத்தா ஒரு உணவுன்னு சொல்லுவான். அப்ப இந்த ஒரு உணவுன்ற வார்த்தையிலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டா, இந்த மண்ணு செல்வாவுடைய ஒரு அர்த்தம் நெருக்கமா ஒரு அர்த்தம் தெரியுது நமக்கு. என்ன தெரியுது? மண் என்பது செல்வா என்பதும், ஒன்று உணவாகவும், உன்னை தொற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடியதா இருந்திருக்குது. அதனால ஒரு உணவுங்கிறான். ஒரு உணவு இந்த 2 தான் ஒரு உணவுங்கிறான். அலா தாமின் வாஹிதின். ஒரு உணவை நாங்கள் சைத்துக்கொள் எப்போ பார்த்தாலும் மண்ணு செல்வாங்கிற வேற ஒண்ணு வேணும்னு கேட்குறாய்ங்க இப்ப. அல்லாஹ் அங்கேருந்து உணவுக்கு பொறுப்பேத்து என்ன செஞ்சுட்டான்? மண்ணு செல்வான்னு இறக்கிக்கிட்டே இருக்கான். தின்னுட்டு இருக்க வேண்டியது தானே! சலிச்சு போச்சு அவைங்களுக்கு. அற்புதமா அல்லாஹ் குடுத்த அந்த அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருக்காம என்ன செய்றாய்ங்க? இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு கேட்குறாய்ங்க. அப்ப யா மூசா, மூசாவே லன் நஸ்பிர நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். அலா தாமின் வாஹிதின் ஒரு உணவை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாய்ங்க. அடுத்து தொடர்ச்சியா உள்ளது இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம்.